கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை? அது சிறுதானிய தோசை முத்தழகு. அட அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ளை. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல. அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சது இல்லையே. ஆமாம் பிள்ளை, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கும் தெரியுமே. 2 நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்துருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன். அட பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன முகாம்? அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா? ஆமாம் பிள்ளை, அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன். முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் பிள்ளை கிளம்பிட்டு இருக்கேன். அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்தில் செய்கிற பலகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட். இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம். சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தானியங்கள்லேயே நமக்கு நெல், கோதுமை, அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததாக தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும்.
காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொன்னக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணுன்னா, மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா, திணையில் 12.30 கிராம் 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார்ச்சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரைவாளியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கியுள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாதனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவு வகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்போ வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரிழிவு வராமல் தடுக்க பெரும் அளவு உதவுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், 2ஆம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொரி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு ஒரு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளையை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவலாயிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொரி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அரிசியில் மட்டும்தான் பொரி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொரி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு,
இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10லேருந்து 16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைனா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளை கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணுன்னா நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம் செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம் எப்படி எளிமையாக மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையாக எடுத்து சொன்னாங்க. முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா? கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன். நானும் தான், வா போவோம். என்ன மருதாணி, இங்க எங்க? வா பொன்னி, இங்கன சிறுதானிய கூட்டம் நடந்ததில்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுட்டு வரலான்னு இருக்கேன். அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வாரேன். மருதாணி, என்ன விஷயமா? அங்கன ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பார்த்துட்டு வராரு. அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? மருதாணி, நானும் உன் கூட வரேன் புள்ள. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனால் அதை பற்றின எந்த தகவலுமே தெரியாமல் அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட. என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போ புள்ள. அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா. ஏன் மருதாணி, இப்போ அவர் என்ன விவரம் சொல்ல போறாரு? இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் புள்ள. செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்? ஒரு விவசாயா இருந்தா ஒரு மாடு, 4 ஆடு, 10 கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பாலுக்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வழி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா
பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க. மாட்டு உரம் மறுவருஷம், ஆட்டு உரம் அந்த வருஷம், கோழி உரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழை, ஆடாதோடை, நொச்சி, சீத்தாப்பழ இலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகவியம் தயார் பண்ணுறதுக்கு 1 ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், ஒரு 300 to 350 கிராம் நெய், தயிர் ஒரு 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல் 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் ஒரு 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மண்பானையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விவசாய இடுபொருட்கள்லையே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால் இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா ஒரு 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் ஒரு 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும். பனம்பழ வாசனை இருக்கும். இதை யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா கரைசலோட தெளிக்கும் பொழுது பயிர் நட பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் தயாராக இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலையோ பூனை மீன்னு சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ். கிட்டத்தட்ட ஒரு மீன் 2 to 2.5 கிலோ வரைக்கும் அவ்வளோ பெரிதாக இருக்கும். அது இலவசமாக நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரை மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் விவசாயத்துக்கு இடுபொருளாக பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாமல் பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். பணம் பழ கரைசல் நம்மளுக்கு கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடியதை நம்ம அது ஒரு கரைசலாக மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமாக விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரலில் ஒரு 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியாக இருக்கணும். கிணத்து தண்ணியாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம கால்வாயில் ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியாக கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5 to 7 பனம்பழம் மேலே இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை தண்ணியில் ஒரு 10 to 15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலாக கரைஞ்சிரும். அந்த விதைகளை எடுத்து திரும்ப நம்ம பனை விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது தக்காளி, வெண்டை
போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனைமரங்கள்லேருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல். வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். காய கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாமல் அதிகமாக காய்க்கணும், அதாவது நிறைய அந்த பிசின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும், அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும். இதை ஒரு 100 to 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன செய்யணும்னா அதை உடைச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 to 50 கிராம முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுற்றி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 முறை நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காயக்கரைசல். இன்னைக்கு விவசாயத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில் போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாமல் விவசாய பெருமக்களுக்கு பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயராக இருந்தாலும் ஜிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/4 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/4 கிலோ, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 கிராம் போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/4 கிலோ. இதை அம்மிலேயோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், இல்லாட்டி மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்து இருக்கக்கூடிய செடிகளுக்கு எடுத்து வச்சிரும். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனாக இந்த பூச்சிகளை எடுத்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா இது 3மே அதிகமாக எரிவூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இதை மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றா கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம்னா விழுந்துடும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல். ஜீவ அமிர்தம், அதாவது பேர்லே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில் வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்கக பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது அது ஜீவம். அந்த உயிர் பெறக்கூடியது இடத்த வளமாக மாற்றக்கூடியது இந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயிர் மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒரு பிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் புத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 நாள் வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்கு. நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது. மண்ணில் பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதைக்கிறதுக்கு முன்னால இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல வச்சிட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்பு செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார். நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்தா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம்.
ஒரு 10 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாண உரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர், இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து இந்த கனஜீவாமிர்தத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3 ஒரு 5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிரும். இதை மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய அந்த பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த கன ஜீவாமிர்தம் திரவ வடிவில் இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது கன ஜீவாமிர்தம். இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாருல்ல? கேட்டேன் புள்ள, கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா, மீன் அமில கரைசல் இதை பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அதை பத்தின விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதையெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன். நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயர போகுது. இதுதானே நமக்கு வேணும். நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லது புள்ள. விவரம் அறிஞ்சு விவசாயம் செய்யன்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.